பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் தான். அதாவது வந்து லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரீ லா இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு கம்யூனிட்டி பேஸஸில் என்ன மாதிரி வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன கம்யூனிட்டிக்கு வேகண்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட்டுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ். ஸோ உங்களுடைய சப்ஜெக்டில் உங்களோட கம்யூனிட்டிக்கு வேகண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டி போடலாம். அதாவது போட்டியே போட முடியாது அப்படின்றது இல்லை. எந்த போஸ்டிங்குமே எல்லா போஸ்டிங்குமே போட்டி போடலாம். அதில் வந்து ஜென்ரலில் போட்டி போடுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி வேகண்ட் இருக்குன்னா கம்யூனிட்டிலையும் போடலாம், ஜென்ரல்லையும் போட்டி போடலாம். பட் கம்யூனிட்டி வேகன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரலில் மட்டும் போட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு எல்லாத்துக்குமே, அதாவது பிஸ்னஸ் லா, கிரிமினல் லா, ப்ராப்பர்ட்டி லா, லேபர் லா, அட்மினிஸ்ட்ரேஷன் லா, கான்ஸ்டியூஷன் லா, இன்டர்நேஷ்னல் லா, என்விரான்மெண்ட் லா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வேகண்ட் ஒதுக்கியிருக்காங்க. 8 போஸ்டிங் தான் மொத்தம். அந்த 8 போஸ்டிங்குமே ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் போஸ்டிங். ஓகேவா? அதனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போட்டி போடலாம். நீங்கள் எஸ்டியாக இருக்கலாம், எஸ்சிஏவா, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி, ஜென்ரல் டர்னு எதில் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா போஸ்டிங்குமே போட்டி போடலாம். எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு ஜெனரல் கேட்டகரியில் வர்ற கேண்டிடேட் தான். ஸோ அதனால் இதில் ஹை மார்க் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஹை மார்க் இருக்கிற நபர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது. இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு வேக்கண்டும், இதுலேயே வந்து எஸ்சியில் விமனுக்கு ஒரு வேக்கண்டும் ஒதுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஜென்ரலில் ஒன்று போட்டி போடலாம், அடுத்து வந்து விமன் கேட்டகரியில் ஒன்று போட்டி போடலாம். ஸோ ஜென்ரலில் போட்டி போடும் மென் ஆர் உமன் யார் வேணாலும் காம்படிட் பண்ணலாம். ஹை மார்க் வாங்குகிற ஒரு நபர், இன்டர்நேஷ்னல் லா படித்தவங்க. அதில் எஸ்சியில் விமன், நான் வந்து இப்போ பிசிஎம்மில் உமனாக இருக்கிறேன் அல்லது பிசியில் விமனாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான், டவுட்டு தான். உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் டர்னில் தான் போட்டி போடணும். ஸோ இந்த எஸ்சியில் இருக்கிற உமனுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வேகண்ட் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பிஸ்னஸ் லா. பிஸ்னஸ் லாவில் பிசியில் ஜென்ரலாக, அதாவது மென்னோ உமனோ யார் வேணால் போட்டி போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு வேகண்ட் இருக்குது. அடுத்து பிசிஎம்லேயும் சேம் அதே தான். அடுத்து எம்பிசிடிசிலேயும் சேம் அதே தான். 3 வேகண்ட்டு. 3 இடத்துலையும் மென் ஆர் உமன் யார் வேணால் போட்டி போட்டுக்கலாம். அந்த 3 வேகண்ட்டுமே அவங்களுக்கு அந்தந்த நபர்களுக்கு கொடுப்பாங்க. லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இதுலேயும் சேம் இந்த 3 அதே 3 வேகண்ட்டு 3 இடத்துல இருக்குது. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி லா. இதில் வந்துட்டு எம்பிசிடிசியில் விமனுக்கு ஒரு வேகண்ட் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே வேறு ஏதாவது பிசியில் விமனாக இருக்கிறேன், பிசிஎம்மில் விமனாக இருக்கேன்றது வேலைக்கு ஆகாது. அதே போல் எஸ்சியில் ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எஸ்சியில் மென் ஆர் விமன் யார் வேணால் போட்டி போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கான்ட்ரா ஒன்று வரும். அதாவது பிசியோ, பிசிஎம்மோ, எஸ்சிஓவோ, எஸ்டியோ வந்துட்டு இந்த இடத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதாவது எஸ்சியில் என்ன காரணம் அப்படின்னா, எஸ்சியில் விமன் அல்லது மென் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு வேகண்ட்டுக்கு போட்டி போடுவாங்க. அடுத்து எம்பிசிடிசியில் விமன் மட்டும் இந்த இடத்துல போட்டி போடுவாங்க. மீது யாருமே ப்ராப்பர்ட்டி லாக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜென்ரலில் வேகண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி லாவில் ஜென்ரல்லையும் வேகண்ட் இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் யாருமே போட்டி போட முடியாது. எம்பிசிடிசியில் விமன் ஒருத்தவங்க போட்டி போடலாம். எஸ்சியில் மென் அண்ட் விமன் இவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் போட்டியும் போட முடியாது. அந்த இடத்துல வேகண்ட்டும் இல்லை. அடுத்து கிரிமினல் லாவில் பிசிக்கு ஒரு வேகண்ட், அது ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசிடிசி ஒரு வேக்கண்ட், அது ஜென்ரலில் தான் இருக்குது. எஸ்சியில் விமனுக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து லேபர் லா. லேபர் லாவில் சேம் ஜென்ரல் கேட்டகரியில் தான். சாரி, பிசியில் ஒரு வேக்கண்ட்டு, பிசிஎம்மில் ஒரு வேக்கண்ட்டு, எம்பிசிடிசியில் ஒரு வேக்கண்ட்டு, மொத்தம் 3 வேக்கண்ட். அடுத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ். ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு லா இப்போ ஒரு வேக்கண்ட்டு. ஜென்ரல் கேட்டகரியில் 1 அப்படிங்கிறப்ப யார் வேணால் என்ன கம்யூனிட்டியில் வேணாலும் இருந்தாலும் போட்டி போட முடியும். இங்கே பிசியில் இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து எம்பிசிடிசியில் ஜென்ரலில் தான். அடுத்து எஸ்சியில் விமன் கேட்டகரிக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சியில் விமன் மட்டும் போடலாம். மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் எம்பிசிடிசியும் பிசியும் போட்டி போடலாம். ப்ளஸ் வந்துட்டு ஜென்ரல் டர்னில் ஒருத்தர் போட்டி போடலாம். அடுத்து என்விரான்மெண்ட் லா. இதுக்கு வந்து ஜென்ரல் பிசியில் ஒரு வேக்கண்ட்டு, பிசிஎம்மில் ஒரு வேக்கண்ட்டு,
எம்பிசி டிசி எம்பிசி டிசியில் ஒரு வேக்கண்ட்டு, அடுத்து எஸ்சியில் ஒரு வேக்கண்ட், மொத்தமாக 4 வேக்கண்ட் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இதில் வந்து பிசியில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிஎம்மில் ஒரு வேக்கண்ட்டு, அடுத்து எஸ்சியில் ஒரு வேக்கண்ட், அதுவும் ஜென்ரல் டர்னில் வருது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி டிசியில் ஒரு வேக்கண்ட்டு, அடுத்து எஸ்சியில் ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட், மொத்தம் 2 வேக்கண்ட்டு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் லா இதில் வந்து ஜென்ரல் டர்ன்லேயே வேக்கண்ட் இருக்குது. அதாவது இந்த ஜென்ரல் டர்னில் வேக்கண்ட் இருக்கிற எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த 4 போஸ்டிங்குமே பார்த்திங்க, இது 4மே உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாராலையுமே எல்லா இடத்துலையுமே போட்டி போட முடியும். ஸோ யார் வேணால் இந்த இடத்துல வந்து போட்டி போட்டுக்கலாம். ஸோ எல்லாருமே போட்டி போட முடியும். அதே போல் கம்யூனிட்டி பேசிஸில் இருக்கிறத அந்தந்த நபர்கள் வந்து போட்டி போடலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன், அதாவது சைபர்ஸ் இதில் வந்துட்டு ஒரே ஒரு வேக்கண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC-Aல உமனுக்கு ஸோ ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து அது வந்து ஜென்ரல் டர்ன்லேயும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா, இது பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் தான். ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஜென்ரல் டர்னில் இருக்கிற வேக்கண்ட்னா யார் வேணால் போட்டி போடலாம். ஜென்ரல் டர்னில் உமனுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து வந்து கேட்டகரி 1-4ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. அடுத்து பிசியில் ஜென்ரலாக 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேக்கண்ட் இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா யார் வேணால் அந்த இடத்துல போட்டி போடலாம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ அதே போல் உமனுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல உமன் மட்டும்தான் போட்டி போட முடியும். வேறு யாரும் மென் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரி, அப்ளை பண்ணியெல்லாம் முடிச்சிருப்போம், ஏன்னா டேட் முடிஞ்சது. அதில் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டெண்டும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் டைம் தான் போய்கிட்டுருக்கு இப்போதைக்கு. அதாவது எடிட் ஆப்ஷன், எடிட் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவை இருக்குது, நீடட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா இந்த போஸ்டிங்க்கு வந்து முழுக்க கொடுக்குறோம். A to Z. அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முதற்கொண்டு வந்து எல்லாமே கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸஸாக படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையே படாது. இதை மட்டும் படித்தாலே உங்களால் வந்து நல்ல மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி உள்ளேயே போகலாம். எக்ஸாமில் செலக்டும் ஆகலாம். அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ தேவைப்படுற நபர்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றது வராது. ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.